கடலை எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. சும்மா அழகாக அப்படி அம்சமாக முளைச்சிருக்கா. இந்த ரெண்டு கிட்ட காட்டுங்க. முளைச்சிருக்கு. அது என் கை. இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? 4 இலை 2 இலை தான் வந்திருக்கா. பில்லு சேர்ந்து வந்துச்சு. அதான் களை வச்சதா? ஹாய் டியர்ஸ், அன்றைக்கி நம்ம வந்தோம் இல்லையா கொல்லைக்கு கடலை போட. நான் உங்களுக்கு வந்து டே பை டேவாக தான் எடுத்து காட்டினேன். மழை பெஞ்சது 4 days, அதுக்கப்புறமும் 2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து முருங்கை நடவு வந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் கொல்லைக்கு வந்திருக்கோம். உங்கள் பாருங்கள் கடலை எப்படி முளைச்சி வந்துச்சுன்னு. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, 2 இலையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் போயிருக்கு பாருங்களேன். இல்லை இது கூட வந்து கடலை கூட வந்து பார்த்தீங்கன்னா பில்லும் சேர்ந்து வளருது. கடலையை விட பில்லு தான் அதிகமாக தெரியுது. என்ன களை வெட்டுறாங்க, ஆனால் அப்பா சொன்னச்சா? நீங்கள் தானே சொன்னீங்க. இருங்க அங்கே போய் சொன்னீங்க தானே, அங்கே போய் நின்று பேசு. இவங்களாம் கடலை வெட்டுறாங்க, ஏன் இந்த இடத்துல மண்ணு? மம்டியில் வெட்டிருக்காங்க. நல்லா முளைச்சிருக்குங்க, நல்லா முளைச்சிருக்கு. வீடியோ ஆடும் ஒரே இடத்துல நின்று எடுத்தீங்கன்னா ஆனால் இது இந்த சைடு வரைக்கும் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம களை கொத்தணும். இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே வந்து வேர்க்கடலையை விட பில்லு நிறையா வந்துச்சு. அந்த கொலையில தான் களை வெட்டுறாங்க. இருந்தாலும் இந்த கார்ன்லேயும் செடியை காணும். இது பார்த்தீங்களா, இதான் பிஞ்சு. நான் பூ வச்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூவுலேருந்து காயும் காய்ச்சிச்சு. இதுக்கு பேர் என்னது? சிகப்பு பயிர், பெரும் பயிர்னு சொல்லுவாங்க. இது சிகப்பு பயிர். இது உளுந்து பூ வச்சிருக்கா, அது எல்லாமே பயிர். உளுந்தாது? ஆமாம், உளுந்து தானே. இதுதான் நம்ம இன்னும் நிறைய போடணும். பத்தலாம், சரி செடி வளரல. சரி வளர்ந்துருக்கும், இது வளர்ந்து காய் காய்ச்சா போதாதா? என்ன சொல்கிறீங்க? எப்படி இது நம்ம வீட்டுக்கு பார்த்தாது? போதும். பாருங்க எவ்வளோ க்ரீனாக அழகாக இருக்கு. இது ஒரு
சொல்லு. பெரிய பெரிய கொடியா. வர்ஷினி 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 பாப்பா வீடியோ பேசிட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா பயிர் தான், பெரும் பயிர். அது டாடி இதே மாதிரி வளர்த்துச்சா. அங்கே பாருங்க அப்பா பிடிங்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த நந்தியாவட்டை பூ. வாசனை பூ வெடிச்சு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்பா இருந்தா விடு, அப்படியே விடு விடு. இப்போ சொல்லுங்க. அது அதான் நம்ம கடலை போட்டோம் இல்லையா, வேர்க்கடலை. அதில் வந்து கடலையை விட பில்லு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் பில்லு பிடுங்கன்னு வரல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இங்கே அது மாமா பேசுறீங்க அதில் வாங்க, அதுவும் யூஸ் போவோம். என்னம்மா பண்ணுறீங்க? அதாவது வேர்க்கடலை போட்டோம் இல்லையா, அதில் நிறையா பில்லு வந்துடுச்சு. இது களைக்கட்டால வெட்டணும். ஆனால் நாங்கள் எப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்து வெட்டினதில்லை இது வரைக்கும். இனிமேட்டு தான் வந்து கற்றுக்கிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எதுவுமே யாரும் வந்து கற்றுக்கிட்டு செஞ்சது கிடையாது இல்லையா, புதுசாக தானே செய்கிறோம். அதனால் நாங்கள் இனிமேட்டு புதுசாக வந்து களை வெட்ட இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. இப்போ தான் அதுக்கான முதல் படி எடுத்து வச்சுருக்கோம். என்ன சொல்கிறீங்க? செய்யலாம்ல, நம்ம கொல்ல வேலையாவது நம்ம செய்யலாம்ல. செய்யலாம். அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணி வந்திருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மழை டைமில் வெட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து சீக்கிரம் வந்து பில்லு வந்துடுது. அதனால் இந்த மழை டைமில் அழகாக ஈஸியாகவும் இருக்கும், நம்ம ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடுவோங்க. பாருங்களேன், கை வச்சாலே பில்லு வந்துடுது. ஆனால் இது பில்லு பிடுங்கக்கூடாது, வெட்டணும். களை வெட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இனிமேட்டு தான் இந்த களையை எடுக்கணும்னா களைக்கட்டு வாங்கணும் புதுசாக நாங்கள். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு களை வெட்டி வாங்கி ட்ரைனிங் எடுக்கணும், எப்படி களை வெட்டணும்ன்ட்டு. எழுந்து எடுடா, க்ளோஸ் அப் எடுத்தினா. ஆச்சு, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் அடுத்தவங்க கொள்ள அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், நீ வீடியோ பட் ஆட்டாத ஒரு இடத்துல நிறைய காட்டு. வர்ஷினி இங்கே பாருங்க, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆக்சுவலாக பில்லு பிடுங்கிட்டு இருக்கேன். இந்த பில்லை பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே வந்து நான் பில்லு வந்து பிடுங்கிட்டேன். இதில் இருந்து இது வரைக்கும் 32,000. இதெல்லாம் இது வந்து வேறு புல், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாரு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கடலை பாருங்களேன்,
இந்த கடலைலாம் முளைச்சி இலை வந்துச்சு. இந்த கடலை இப்போ தான் லேட்டாக வருது. அதனால நம்ம லேட்டாக வந்தாலும் கடலெல்லாம் வரும். அதை நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்க கடலையோட இது வந்துருக்கு. வந்து இது கொடுத்துட்டான் மெசேஜ். இது மழை பெஞ்சதுக்கு சோசோன்னு களை வச்சுருந்தா இது இந்த கொள்ளையில தான் பின்னாடி ஆடு இருக்கிற மாரி இருந்தா தானே கட்டலாம். எங்கள் வீட்டில் கட்டிக்கிறேன். இதுல கோரைய பத்தியாமா கோரை நான்ட்டு வருமா என்னடி தங்கம் கல்ல காத்து நம்ம கல்ல முருங்கை ஒரு மாடு வாங்கி பால் கறந்து அனில் அனில் கறந்து என்ன கொடுக்கணும் என்னத்துக்கு ஒரு கட்டு பில்லு புந்து போலாம். மாடு வளர்க்கணும். அப்படிலாம் இல்ல ஐயா, அப்படிலாம் இல்லை. வந்தா அந்த வேலை செவ்வாழை இல்ல ரஸ்டாலியா கூடு எப்படி இருக்கும் அவங்க வீடு மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு கஷ்டமா இருக்குங்களா? ஒன்றும் பண்ண முடியல. போ போ போ. என்னடா போவன்னு பார்த்தா போ அடி எடுத்து வைக்கணும். மாடு இங்க யூத்தட்ட இது பாருங்க, அப்படியே வெள்ளை கலர்ல ஒயிட் மல்லி ஆட்டம் இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா எல்லாம் பிஞ்சு வைக்குது. செமையா இருக்குல்ல. அப்படியே பாருங்களேன் சுத்தி. இளமா சூரியனும் மந்தில் சாயும் சந்திரனும் நல்லதாக இருக்காட்டுங்க. அதுதானே இளம் வாழை வேலை. இந்த டைமில் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அழகான நேச்சுரலான வீடியோங்க. நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடலாம். நீங்கள் டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அகல் விளக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பார்சல் போட்டுட்டேன். இன்னும் ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு நேரில் போய் கொடுக்கணுங்கிறதால டிலே ஆகிட்டே இருக்குது. நேரிலே கொடுத்துப்பேன். மற்றபடி நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோக்கு இல்லைங்க, லாங் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 12 அகல் விளக்குகள் பார்சல் அனுப்பப்படும். உங்களுக்கு அதுக்கான சார்ஜ் எதுவுமே நாங்கள் வசூல் பண்ணல. முற்றிலும் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு 12 அகல் விளக்கு அனுப்புகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கணும். எல்லா லாங் வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைங்க, லாங் வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்டிஷன் படி நான் உங்களுக்கு கிவ் அவே கொடுத்தனுப்புவேன். அதாவது பார்சல் மூலயமா ஃப்ரீ ஷிப்மெண்ட். முதல் நாள் பண்ணால் மறுநாள் வந்துடும். கார்த்திகை தீபம் 13 ஆமாம், 13 கார்த்திகை தீபம் வருது. அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பரிசுகளை வின் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு வந்துடும். ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்தால் கூட நான் பரவாயில்ல அனுப்பிடலாம். 2 பேர் தான் பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் பார்சல் அனுப்பிட்டேன். இன்னொருத்தவங்க லோக்கலுங்கிறதால கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அகல் விளக்கு வேணும்னா நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாங் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவேன்.
நீங்களும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி அட்ரஸ் சென்ட் பண்ணி அந்த விளக்குகளை வின் பண்ணலாம். 13ஆம் தேதி கார்த்திகை தீபம். அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த கடலை வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.